அப்பா நகை கிடைச்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் ரூம்ல தான் எங்கேயாவது இருக்கும்னு சொன்னேன். இவதான் தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசுப்படுத்திட்டா. அந்த நகை புடவையில தானே இருந்துச்சு. அதை சரியா பார்க்காம இந்த பொண்ணு தான் திருடிட்டாங்கன்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டீங்க. இப்போ உங்க முகத்தை எங்க வச்சுப்பீங்க? இப்படி அவசர கொடுக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இனிமேலாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோ கவுத்தோன்னு செய்யாம கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்க. சரி சரி, அதான் நகை கிடைச்சிருச்சுல, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்னது வேலையை போய் பார்க்கணுமா? ஒரு அப்பாவி பொண்ணை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வேலையை போய் பாருங்கன்றீங்க. வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? தப்பே பண்ணாத அந்த பொண்ணை அவமானப்படுத்துறீங்களா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? சூழல் அப்படி, அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்க செஞ்சது தப்பு. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது? நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஒரு வேலைக்காரி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? யாரா இருந்தா என்னங்க, அசிங்கமோ அவமானமோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவங்க பாவம், மன்னிப்பு கேளுங்க. அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. அவளே சும்மா இருக்கும்போது உனக்கு என்ன வந்தது? அந்த பொண்ணு வேணா வெளியே சொல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவ மனசு கஷ்டப்பட்டு தான் இருக்கும். எல்லாரும் முன்னாடி அவங்கள அவமானப்படுத்தினீங்களா? அதை சரி செய்யறதுக்காக தான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவங்ககிட்ட சாரி கேளுங்க. சந்திரா, மாப்பிள்ள சொல்றது சரிதான். நீ இன்னைக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்ட. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஆமா சித்தி, நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வேலைக்காரங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா? சின்னத, வேற வழியே கிடையாது, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. தெரியாம உன் மேல பழிய போட்டேன், தப்புதான், மன்னிச்சிரு. பரவாயில்ல மேடம், நான் தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுல அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ்ண்ணா. இத்தனை பேருக்கு மத்தியில என் மனசுல இருக்க வேதனையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்க, மனசார சப்போர்ட் பண்ணீங்க. பரவாயில்லங்க. நீங்க இல்லைன்னா திருடிங்கிற பழியோடு தான் நான் வெளியே போயிருப்பேன். என் மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும். நீங்க இருந்ததால என் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வச்சிட்டீங்க.